எனக்கு தெரிஞ்சு என்னைய கடுப்பாகுதுன்னு சொல்லிட்டு, ஆமா கடுப்பாகுதுன்னு சொல்லிட்டு நான் மனசு சங்கடப்பட்டு விடாதுன்னு சொல்லியிருக்கு. குழந்தை படுக்கும்போது படுக்க போகுது, அதனால நான் சொல்லியிருக்கேன். நான் உங்ககிட்ட பேசுனதுக்கு பாப்பா அழுவுது, நான் போயிட்டு வரேன், நாளைக்கு சந்திக்கிறேன், அப்புறம் மெசேஜ் பண்ணுறேன். ஓ, அவங்க சொல்லியிருக்காங்க குழந்தை படுக்க போகுது, அதனால நான் சொல்லியிருக்கேன். நான் உங்ககிட்ட பேசுனதுக்கு பாப்பா அழுகுது. சரி 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 ஓகேங்க. பாப்பாவை பார்த்துக்கோங்க, டைம் ஆச்சுல, பாப்பாவை பார்த்துக்கோங்க, தூங்க வைங்க, நீங்களும் போய் தூங்குங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவசாய விளைபொருட்கள் கூற வேண்டும். விவசாய விளைபொருட்கள் வந்து நெல் இருக்கு, வாழை நெல், வாழை, அதுக்கப்புறம் இது நான் சொல்றேன் ஐனிச்சக்க பழம் இருக்கு. விவசாயம் இல்லம்மா, தென்னை விவசாயம் தான். அது கோயம்புத்தூர் தான் இருக்கு தென்னை. தமிழ்நாட்டில் இங்கே கன்னியாகுமரியில் இருக்கிறது. கன்னியாகுமரியில் எல்லாமே இருக்கு. அப்போ தென்னை மரம் இருக்குங்களாமா? ஐயோ அன்னாச்சி பழம் இருக்குங்க. அன்னாச்சி பழம், பைனாப்பிள், அது பின்ன வந்து ஒரு வீடியோவே இருக்கு. அப்படிதானே திவ்யா? உண்மை. ஆமாம் பிரதர், இது எல்லாமே இருக்குது. தென்னையிலேருந்து அன்னாசி பழத்துலேருந்து, அதையும் தாண்டி புருத்தி செக்கை, வாழை மரம். ஒவ்வொரு வாழை நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவீங்க. நேந்திரம், இனிப்பு வாழை, தேன் வாழை, அது எல்லா வாழையுமே இங்கே இருக்குது. அப்புறம் வந்து இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளிர்காலம் எப்படி உள்ளது? குளிரே இருக்கும், ஆனால் இந்த டைம் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். டிசம்பர் ஜனவரி நைட் டைம் மட்டும்தான், காலையில் நோ குளிர். ஆச்சு 2 என்ன மந்த்லி வீக்கில் அதான் நான் ஸ்கூல் 2 மந்த் அதானா? ஓ பையனா ஸ்கூல்? சரி 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 ஓகே ஓகே. நாளைக்கு பார்ப்போம். பாய் சிஸ்டர். ஓகே சரளா சிஸ்டர், தீபிகா டீல் பண்ணிட்டேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பழமையான பள்ளி கல்லூரி எது? பழமையான பள்ளி கல்லூரினா நிறைய இருக்குது. நீ படிச்ச கல்லூரி என்ன கல்லூரி மாமா? அது கல்லூரி இல்லையா, அது அரை வகுப்பு. ஹாய் ஹவ் ஆர் யூ அண்ணா? அக்கா அண்ணா ப்ராமிஸா நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க ரேகா சிஸ்டர்? பாப்பா புகழுக்கு போகுது, ஏன்னா பாப்பா புகழுக்கு போகுது, பிறக்கும்போது அப்படின்னு சொன்னேன். அது தப்பா? மெசேஜ் தாங்க முடியல, நாளைக்கு பேசலாம். பாப்பா புகழுக்கு பாப்பா புகழுக்க போகுது, பிறக்க போகுது. ஓ பாப்பா பிறக்க போகுதுன்னு சொல்றீங்களா? என்ன படுக்க வைக்க போறாங்களாமா குழந்தை? ஹாய்டா, நல்லா இருக்கியாமா தங்கம்? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய். ஓ அந்த அக்காவா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது பேருந்து வசதிகள் உள்ளதா? பரணி சோலைராஜ், நீங்கள் யாருன்னு தெரில, பட் சொன்ன பதிலுக்கு எதுவுமே நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணல. நீங்கள் திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் வருது. ஃபஸ்ட் சொல்லி ஓகே என்ன எதுவும் இந்த இடத்துல இருக்கா என்ன எதுன்னு கேட்கல, கேளுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். எல்லா வசதியுமே இருக்குது. தேவிகம் ஹாய் திவ்யாம்மா. சுரேஷ் காந்து என்ன அழுகிற மாதிரி சிம்பிள் போட்டிருக்காங்க. ரேகா செந்தில்குமார் ஃபைன்கா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா திவ்யாம்மா? அண்ணா நீங்க எப்படி சாப்பிட்டீங்கன்னு கேக்குறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் வட்டார வழக்கில் பேசப்படும் மொழியில் சில வார்த்தைகள் கூற வேண்டும். கூறலாம் பிரதர், ஆனால் நீங்கள் போட்ட மெசேஜுக்கு இந்த கோயில் பற்றியெல்லாம் சொன்னதுக்கு எந்த ரிப்ளைமே பண்ணலை. ஃபஸ்ட் அதை பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். வட்டாரம்னா நம்ம நார்மலாக சொல்லியது, நம்ம என்னையிலும் கண்டதுக்கு வேண்டி என்னையிலும் சொல்லுவோம். அதெல்லாம் சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் மனசுலேயும் ஆகாது, வழங்கவும் செய்யாது. என்னடா இது, இந்த லைவ்ல தெரிஞ்ச ஃபேஸே இல்லை. ஆமா சிஸ்டர். தீபிகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹெல்த் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் சிஸ்டர், இப்போ ஓகே தான். இதுவரை எனது கேள்விக்கு சலிக்காமல் பதில் கூறியதற்கு நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் பாய். போட்டுட்டாங்க, அவ்வளோதான். அண்ணா ஏன் என் மேலே கோவமா? ஐயோ தீபா அப்படிலாம் இல்லை, சரி சொன்னாங்கல்ல கடுப்பாக இருக்கேன், அதுக்கு கேட்குறேன். என்ன கோவப்பட? வாமிட் ப்ராப்ளம் சரியாயிட்டா? இன்னும் இருக்கு, டேப்லெட் மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சிஸ்டர், தினமும் டேப்லெட் சாப்பிடும். அம்மாவும் ஞாபகம் வச்சிருக்கியா? சூப்பர்மா, வெரி குட். உடம்ப பார்த்துக்கோ. கண்டிப்பாக அம்மா பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக பார்த்துக்கிறேன்.